ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமி கோகுல் வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் கழித்து என்னோடய வீடியோவில் இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் இன்றைக்கி திரும்பவும் காமிச்சிருக்கேன்ல. இந்த 2 பிளான்ட்டு ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருந்தேன். அது இப்போதைக்கு வெளியில் வச்சுட்டேன். வெளியில் வச்ச பிறகு நல்லாவே வளருது. உள்ளே இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பட் வெளியில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுற மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து ரோஸ் செடி, செம்பருத்தி செடி வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்ச ரோஸ் செடி. இது வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்குது. எப்போயாச்சும் பூ பூக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா பூ பூக்கிறது இல்லை. இது வந்து ஒரு செம்பருத்தி செடி. இது ஒரு செம்பருத்தி, இது இன்னொன்று. இது ரெண்டுமே வந்து ஒரு ஷாப்பிங் போயிட்டு அங்கே செடி கொடுத்தாங்க சொல்லிட்டு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து மல்லிகைப்பூ செடி. இது வந்து என் பையன் வந்து ஸ்கூலில் ஃபீல்டு ட்ரிப் போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த தொட்டியில் இருந்த ஒரு செடியும் இந்த தொட்டியில் இருந்த இன்னொரு ரோஸ் செடியும் வந்து அது காஞ்சிடுச்சு. பச்சை பட்டாணியும் கேரட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 கிலோ பச்சை பட்டாணி வந்து 50 ருபீஸும் கேரட் வந்து 30 ருபீஸும் சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் பசங்களுக்கு வேகமாக சமைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். பட்டாணி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அது உள்ள அந்த பருப்பு எல்லாமே நல்லா குண்டு குண்டாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு இந்த வேலையை முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெஷ் பட்டாணி நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு வந்த 1 kg கேரட்டில் வந்து ஒரு 1/2 kg வந்து தோல் சீவி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம என்ன தான் கேரட் பொரியல் இல்லை வேறு என்ன செஞ்சாலும் வந்து டெய்லியுமே சாப்பிட முடியாது, ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ நல்லா வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சொல்லி தான் வந்து ஸ்லைஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸ் எடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பீஸ் பண்ணி வச்ச கேரட்டோட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் டைமும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து இன்னொரு டைமும் அடித்து எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த கேரட்டில் வந்து 2 டைம் தண்ணி ஊற்றி அரைச்சதுனால இப்போ வந்து இந்த ஜூஸ் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தோலை தூக்கி வச்சிடலாம் தனியாக. இதுக்கப்புறமும் அரைக்க வேண்டாம். அரைச்சா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இந்த ரெடியான ஜூஸில் வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்க்கும் போது ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி இந்த ஜூஸோடு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவும் இந்த ஒயிட் சுகரும் சேர்த்த பிறகு மிக்ஸியில் வந்து சும்மா இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோட கலரே செமையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த ஜூஸில் நான் ஐஸ் எதுவுமே போடாமல் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு என்ன ஒரு இதமாக இருக்குது தெரியுங்களா? நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டாலும் அதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இல்லை லாஸ்ட்டில் வந்து புதினா இலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.